வணக்கம். 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்க அனைத்து மாணவர்களுக்கும் மற்றும் போட்டித் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்க அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து 10ஆம் வகுப்பு பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொஷினை பற்றி ஒரு 1 மார்க் வந்து நம்ம இங்கே வந்து ரிவிஷன் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து போட்டித் தேர்வுக்கும் உதவக்கூடிய வகையில் இருக்கும். குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி காவலர் தேர்வு உள்ளிட்டவைகளுக்கு வந்து இது குறிப்பிடத்தகுந்ததாக இருக்கும். அந்த வகையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா, பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஆன்சர் பிரிட்டன். சரிங்களா? ஆன்சர் வந்து பிரிட்டன். 2வது கொஷின் பாருங்கள். அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கு வீசியது? ஹிரோஷிமா. அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கு வீசியது? ஹிரோஷிமா. குறிப்பாக 2வது உலகப் போரின் முடிவில் அமெரிக்கா ஜப்பான் நாட்டின் மீது உள்ள ஹிரோஷிமா மீது 1945 ஆகஸ்ட் 6ஆம் நாளும் 1945 ஆகஸ்ட் 9ஆம் நாள் நாகசாகி மேலும் வீசியது. சரிங்களா? அந்த கொஷின் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னாக்கா சதி எண்ணம் உடன்கட்டை ஏறும் வழக்கம் தடை செய்யப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1829. சதி எண்ணம் உடன்கட்டை ஏறும் வழக்கம் தடை செய்யப்பட்ட ஆண்டு வந்து 1829. அடுத்த கொஷின் பாருங்கள். குறிப்பாக இந்த கொஷினை பாருங்கள் கொஞ்சம். கிருஷ்ணா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள முக்கியமான பல்நோக்கு திட்டம் எது? கிருஷ்ணா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள முக்கியமான பல்நோக்கு திட்டம். இங்கே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பக்ரானங்கள் வந்து சட்லஜ் நதியின் குறுக்கே கட்டியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நாகார்ஜுனா திட்டம் தான் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இராக்கூட் வந்து மகாநதியின் குறுக்கே கட்டியிருக்கிறாங்க. இராக்கூட் மகாநதியின் குறுக்கே. அடுத்து வந்து மேட்டூர் வந்து காவிரியின் குறுக்கே கட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த கொஷின், சேஷால உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம். சரிங்களா? ஆந்திர பிரதேசம். அடுத்த கொஷின், கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது? கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய். இங்கே வந்து பாலக்காட்டு கணவாய் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டை கணவாய். அடுத்து வந்து போர்க்காட். அடுத்து வந்து அச்சன் கோவில். இதில் வந்து போர்க்காட் என்பதே சரியான பதில். சரிங்களா? அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது பழைய வண்டல் படிவுகள் டேஷ் என அழைக்கப்படுகிறது. பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி பாங்கர். சரிங்களா? பழைய வண்டல் படிவு சமவெளி வந்து பாங்கர். புதிய வண்டல் படிவு வந்து காதர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய தொலைநுண்ணூர் மையம் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஹைதராபாத். தேசிய தொலைநுண்ணூர் மையம் அமைந்துள்ள இடம் வந்து ஹைதராபாத். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் சென்னை வந்து ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெங்களூர் வந்து மின்னியல் தலைநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சென்னை வந்து ஆசியாவின் டெட்ராய்ட், பெங்களூர் வந்து மின்னியல் தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குறிப்பிட்றாங்க. ஆனால் தேசிய தொலைநுண்ணூர் மையம் அமைந்துள்ள பகுதி வந்து ஹைதராபாத் என்பது சரியான பதில். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மற்ற பிற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். சரிங்களா? ஆன்சர் வந்து குடியரசுத் தலைவர். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை மாநிலங்கள் நேபாள நாட்டுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? ஆன்சர் வந்து 5 மாநிலங்கள் என்பது சரியான பதில். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தோன்றிய உணவு தானிய உற்பத்தியின் தன்னிறைவு பெற வழிவகுத்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி. சரிங்களா? உணவு தானிய உற்பத்தி வந்து அதிகரித்தது வந்து பசுமை புரட்சி அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா காட் என்ற அமைப்பின் முதல் சுற்று எங்கு நடந்ததுன்னா ஜெனீவா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. சரிங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். இது வந்து கோடிட்டிடங்களில் கேட்கக்கூடிய வினாவிடைகள். இங்கு பார்க்கலாம். குலாம்கிரி என்ற நூலை எழுதியவர் ஜோதி பாபுலே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு தொடர்ச்சி மலையில் தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம் சோலைக்கரடு ஆகும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் டேஸ் துறை முதன்மை துறை என்று அழைக்கப்படுகிறது? வேளாண்மை துறை. சரிங்களா? இந்தியாவில் டேஸ் துறை வந்து முதன்மை துறை வேளாண்மை துறை. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா சட்டமன்ற உறுப்பினர்கள் டேஸால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? மக்களால் அப்படின்றது ஆன்சர். சரிங்களா?
5வது அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது வரி நிர்வாகியிடமிருந்து மறைக்கப்பட்ட கணக்கிடப்படாத பணம் டேஷ் பணமாகும், கருப்பு பணமாகும். சரிங்களா, கருப்பு பணம் அப்படின்றத நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, இந்த மாதிரி வினா விடைகளை நீங்கள் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி படிக்கும்போது இது அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய வினாவாக இது காணப்படுகிறது. அதனால் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து படிங்க. இது போன்ற கொஷின்ஸ் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். சரிங்களா, இதை கம்பேரிசன் பண்ணி படிக்கிறது எப்படி அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இது போட்டித் தேர்வுக்கு வரக்கூடிய வினா விடைகளும் இதனோட அமையும். அதனால் நீங்களும் கொஞ்சம் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களும் தொடர்ந்து பாருங்கள். மாணவர்கள் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அதிகமான விஷயங்கள் 1 மார்க் கொடுத்து நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி 1 மார்க்கில் 14க்கு 14 வாங்கிறதுக்கான வழியை ஏற்படுத்துங்க. சரிங்களா, மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.